وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. نحمده ونصلي على رسول الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நன்றியும் புகழும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து வரக்கூடிய ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்ததாகுக. அன்பார்ந்த சகோதரர்களே, நேற்றைய தினம் அஹ்ஸாபுடைய சூறாக்குடைய ஒரு ஒரு பகுதி முடிவடைந்துட்டது. அந்த ருக்குல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. ஈமான் கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வை அதிகமாக என்ன செய்ய நினைவு கூறுங்கள் என்று என்ன செய்யணும். இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு ذிக்ரை பத்தி நினைவூட்டுகின்றார். தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, யா அய்யுஹன் நபிய்யு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நபியே, நாம் நிச்சயமாக உம்மை சாட்சியாளராகவும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவும் அனுப்பியுள்ளோம். வதாஇயன் இலல்லாஹி பிஇத்னிஹி வ சிராஜன் முனீரா. இன்னும் அல்லாஹ்வின் பால் மனிதர்களை அவன் அனுமதிப்படி அழைப்பவராகவும் பிரகாசிக்கும் விளக்காகவும் உம்மை அனுப்பியுள்ளோம். இங்க அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும், சிராஜ் முனீரா என்று சொல்றான். அதாவது பிரகாசிக்கக்கூடிய அந்த விளக்காகவும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு விளக்கா அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாவை பற்றி ஒரு உதாரணம் சொல்றான். ஏன் இங்க அல்லாஹ் தஆலா சூரியனை சொல்லல, சூரியன் ஷம்சம் முனீரா கூட சொல்லலாமே. சூரியனை ஏன் சொல்லலைன்னா, சூரியன் என்பது ஒரு பொருளை கரிக்கக்கூடியது. அதனுடைய வெப்பத்தின் காரணமாக இன்னொரு பொருளை என்ன செய்ய கரிச்சிருமா, கரித்து நாசமாக்கிடுவான். ஆனா சிராஜ் என்பது அப்படியா இல்லை. ஒரு ஒரு விளக்கை நம்ம ஏற்றணும், ஒரு விளக்கு மூலமாக அடுத்த விளக்கை நம்ம ஏற்றலாம் இல்லையா. ஒரு சூரியனை வைத்துட்டு அடுத்த சூரியனை நம்ம செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த சூரியனை வெப்பமே பயங்கரமா இருக்கும். அது இன்னொரு பொருளை கரிக்க நாசமாக்கும் தவிர அது இன்னொரு பொருளை அதுக்கு சூரியனாக்க முடியாது. ஆனா சிராஜ், இந்த விளக்கு இருக்கிறது, ஒரு விளக்கு இன்னொரு விளக்கு வெளிச்சத்தை கொடுத்து அது பிரகாசிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அப்படிதான். அவர்கள் மற்றவர்களை தான் கொண்டு வந்த கொள்கையை மற்ற மக்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வேலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்யறான், சிராஜும் முனீரா, பிரகாசிக்கக்கூடிய விளக்காகவும் அல்லாஹ் என்ன செய்யறான் ஒப்பிடுகின்றான் என்று இந்த ஆயத்துக்கு விளக்கம் தர்றாங்க. பிறகு இந்த ஆயத்துல ரசூலுல்லாஹ்வுடைய திருமணங்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பத்தி அவர்களை பத்தி நீண்டமாக பேசிக்கொண்டு வருகின்றான். இன்னொரு ஆயத்துல, இந்த ஆயத்துல கடைசியில 53வது ஆயத்தை பாருங்களேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூதன் நபிய்யி இல்லா அன் யுஅஸன லகும் இலா தஆமின் கைர நாதிரீன இனாஹு. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய நீங்க வீட்டுக்கு அழைக்கப்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க, வந்துட்டு சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுங்க. அது உட்கார்ந்துட்டு பேசி கொண்டு இருக்காதீங்க. நம்பிக்கை கொண்டோரே, உணவின் பால் அது உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டால் என்று அது சமையலாவாத அதை எதிர்பார்த்து முன்னதாகவே நபியுடைய வீட்டில் என்ன செய்றீங்க, வந்து பிரவேசிக்காதீங்க. அது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்குது. நபியுடைய வீடுகளில் பிரவேசிக்காதீர்கள், ஆனால் நீங்கள் அழைக்கப்பட்டீர்களானால் அங்கே பிரவேசியுங்கள். அன்றியும் நீங்கள் உணவருந்தி விட்டால் உடனே கலைந்து போய்விடுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு உங்களுக்கு சாப்பாடுக்கு அழைக்கப்பட்டாங்கன்னா இது ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளவர் மீது ஒரு மரியாதை, அவங்களுடைய ஒரு ஒழுக்கத்தை பேர சொல்றாங்க சஹாபாக்கள். ஏன்னா அங்க போய் உட்கார்ந்து, ஏன்னா மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருப்பாங்க, பர்தால இருப்பாங்க. நம்ம இருக்கிறதுனால அவங்க உள்ளே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க.
அதனால எப்போ அழைக்க கூப்பிட்டாங்களோ அப்போ சாப்பாடுக்கு போங்க. சமையல் ஒண்ணு ரெடி ஆகலன்னா நீங்க அங்க வந்து உட்காந்துட்டு இருக்காதீங்க. அதே போல சாப்பாடு முடித்த பிறகு, சாப்பிட்ட பிறகு உடனே நீங்க கலைந்து போயிருங்க. அங்கே உட்கார்ந்து என்ன செய்ய பேசிக்கிண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டு, சஹாபா மத்தியில உட்கார்ந்து பேசிக்கொண்டு நேரத்தை நீங்க கழிக்காதீங்க. ஏனென்றா இது அல்லாஹ் ரசூலா சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பேச்சில் மூழ்கி விடாதீர்கள், நிச்சயமாக இது நபியை நோவினை செய்வதாக இருக்கிறது. இதனை உங்களிடம் கூற அவர் வெட்கப்படுகிறார். நீங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா வெளியே போறது நல்லது. அவர் சொல்வதற்கு அவருக்கு மனசு வராது, வெட்கப்படுகிறாரு. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், ஆனால் உண்மையை கூற அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை. இது ஒரு ஒழுக்கத்தை சஹாபாக்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை பேண சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு சமயத்திலும் சில ஒழுக்கங்கள் எல்லாம் போதிக்கிறான். சஹாபாக்கள் இப்ப நடந்து கொள்ளுங்க ரசூலுல்லாஹ்விடம். ரசூலுல்லாஹ்விடம் உயர்த்தி பேசாதீங்க, தாழ்வான குரலில் நீங்க பேசுங்க, மென்மையான குரல்ல பேசுங்க, மெதுவா பேசுங்க. அதே போல நீங்கள் நிறைய ஒழுக்கங்கள். நீங்க மற்ற சகோதரர்களை அழைப்பது போன்று உங்களுடைய நபியை அழைக்காதீங்க பேர் வச்சுக்கொண்டு. இப்படியெல்லாம் சஹாபாக்களுக்கு என்ன செய்யணும், ஒரு ஒழுக்கத்தை அவர்களுக்கு போதிக்கின்றான். ஏன்னா இவர் நபி, ஒரு நபி முகமது என்பவர் அவர் நபி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு கடைசி தூதராக இருப்பார். ஆனா அவர் சொல்ல மாட்டார். ஆனா அல்லாஹ் சொல்வதை அல்லாஹ் இது மாதிரி விஷயங்களை சொல்வதை என்ன செய்ய தயங்க மாட்டான், வெட்கப்பட மாட்டான் என்று நபிகள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல இந்த ஆயத்துல தான் நமக்கு ஒரு பர்தா, இந்த ஒரு ஹிஜாப், வைதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், நபியுடைய மனைவர்களாகிய அவரிடம் ஏதாவது ஒரு பொருளை அவசியப்பட்டு கேட்டால் திரைக்கு அப்பாலிருந்து அவர்களை கேளுங்கள். இந்த ஆயத்து தான் முதல்ல பர்தாவுடைய ஆயத்து இறங்குது. அந்நிய ஆண்களிலிருந்து உங்களை நீங்க தவிர்த்துக்கொள்ளுங்கள் பார்ப்பதை. இந்த உமர் ரலியல்லாஹு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் அல்லாஹ் இது ஒரு விஷயம். நபிமாருடைய ரசூலுல்லாஹ்வுடைய பெண்கள் என்ன செய்யக்கூடாது, பர்தாக்கு அந்த பக்கம் திரைக்கு அந்த பக்கம் இருந்து பேசணும், யாரிடம் நேரடியாவது பேசக்கூடாது என்று உமர் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசையில இது ஒரு ஆசை. அல்லாஹ் என்ன செய்ய ஆயத்தை இறக்கனா, நீங்க இனிமேல் எந்த பொருள் யார்கிட்ட பேசுவதாக இருந்தா, அந்நிய ஆண்களை பேசுவதாக இருந்தா என்ன செய்யுங்க, நீங்க திரைக்கு அந்த பக்கம் நின்று பேசுங்க என்று என்ன செய்யலாம், இந்த ஆயத்தை இறக்கலாம். இந்த ஆயத்து மூலமாக நமக்கு இந்த பர்தாவுடைய ஹிஜாப் என்ற சட்டத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா உணர்த்துகின்றான். பிறகு அதே போன்று இந்த ஆயத்துல இன்னொரு வசனங்கள்ல பார்க்கும் பொழுது, யா அய்யுஹன் நபிய்யு குல் லி அஸ்வாஜிக, அதாவது இது பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே நீ உன் மனைவிகளுக்கும் உன் பெண் மக்களுக்கும் நம்பிக்கையாளர்களின் பெண் மக்களுக்கும் அவர்கள் தங்கள் தலையை முன்றானையை தங்கள் மீது தொங்கவிட்டு கொள்ளுமாறு கூறுவீராக. அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும். நம்ம உலகத்துல பார்க்கணும் இல்லையா, ஒரு பெண்மணி தன்னுடைய உடலை மறைத்து கொண்டு போகும் பொழுது அவளுக்கு உள்ள ஒரு கண்ணியத்தை பார்க்கணும். அதே போல ஒரு பெண்மணி தன்னுடைய உடலை மற்ற மக்களுக்கு காட்டி கொண்டு போகும்போது அவரையும் பார்க்கணும். ரெண்டு பேருக்கும் பார்க்கும் பொழுது மக்கள் கண்ணியமான முறையில் நடக்கக்கூடிய அந்த பெண்ணை தான் ரொம்ப மக்கள் பாராட்டுறாங்க. ஏன்னா அவர் தன்னுடைய உடலை முழுவதையும் மறைத்து கொண்டு செய்கிறார் இல்லையா. இதுதான் மக்கள் கவனிக்கிறாங்க. ஒரு பெண்மணி தன்னுடைய ஆடைகளை அலங்காரங்களை அவள் தன்னுடைய அங்கங்களை மக்களுக்கு மத்தியிலே காட்டு கொண்டு போறதுனால அவள் பெரிய மனுஷியா ஆகிட முடியாது. அவளை அந்த பெண்மணி யாரும் பாராட்ட மாட்டாங்க, யாரும் நல்ல எண்ணத்துடன் பார்க்க மாட்டாங்க. அதே போல இதற்கு பகரமாக ஒரு பெண்மணி உடலை மறைத்து கொண்டு போகிறாள், அவரை மக்கள் மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. இப்படியா இந்த சூறால, அதே போன்று இந்த சூறால கடைசி ஆயத்துக்கள்ல ரப்பனா ஆத்திம் லிஅஃபைனி மினல் அஸாபி வல்அன்ஹும் லஅன் கபீர், அதாவது யார் மக்களை வழிகெடுத்தான் தலைவர்களை அவங்க சொல்றதை கேட்டு மக்கள் வழிகெட்டு போறாங்களே இல்லையா, அவங்கள பத்தி அல்லாஹ் இங்க சொல்றான். யா அல்லாஹ் ரப்பனா இன்னனா அத்தானா சாதத்தனா குபரானா ஃபஅதல்லூன சபீல், எங்கள் இறைவா நிச்சயமாக நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியவர்களுக்கும் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். இவங்க என்ன செய்வாங்க, அவங்க மேல பழி போட்டுருவாங்க. இந்த தலைவர்கள் தான், இந்த பெரும் தலைவர்கள் தான் நாங்கள் அவளை பின்பற்றி சென்றோம். ஆனா அவர்கள் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவதற்கு பதிலாக
தவறான பாதையும் வழிகேடான பாதையும் காமிச்சு எங்களை என்ன செய்ய வழி கெடுத்துட்டாங்க. ஆகவே யா அல்லாஹ் ரப்பனா ஆத்திஹிம் ضعفين من العذاب வல்அன்ஹும் லஅனன் கபீரா, எங்கள் இறைவா அவர்களுக்கு 2 மடங்கு வேதை தருவாயாக. அங்க துவா செய்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்களும் வழி கெட்டு போயிட்டீங்க, அவர்களும் வழி கெடுத்துட்டாங்க. அல்லாஹ் 2 பேரும் என்ன செய்வான்? நரகத்தை தூக்கி எறியுவான் என்று இந்த சூரா அல்லாஹ் இந்த கடைசியில ஒரு வசனங்கள் இருக்குது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அவதூறு கூறி நோவினை செய்தவர்களை போட்டு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஆகிவிடாதீங்க, ரசூல்லா தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்காதீங்க என்று என்ன செய்யலாம், இந்த சூறாவை அல்லாஹ் முடிக்கின்றான். அடுத்த சூரா சபா, அத்தியாயம் 34வது ஒரு சூரா சபா. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும், எந்த விதமான துன்பமும் துயரம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நினைக்கக்கூடியதுதான் இல்லையா விஷயம். ஒரு முக்கியமான விஷயம், யாருமே எந்த பிரச்சனை நமக்கு வந்துக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த விதமான துன்பம் வரக்கூடாது. அப்படி இருந்தா எப்படி நன்மை, எவ்வளவு நல்லா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. எந்த பிரச்சனையும் இல்லை, உலகம் முழுவதும் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் சம்பாதிக்கிறாங்க, அவங்க சாப்பிடுறாங்க, வாழ்க்கையை கழிக்கிறாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் எந்த கோபமும் கிடையாது. இப்படி நாம் நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எப்படி நன்றாக இருக்கும். அதே போன்றுதான் அந்த சமயத்துல உயிர் பயம் இருக்காது, தண்ணீர் பஞ்சம் இருக்காது, பசி பட்டினி இருக்காது. ஏன்னா எல்லாமே சுமூகமாக உலக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா. இது நம்ம எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு எண்ணம் தான் நம்ம எல்லாத்துக்கும். இப்படி இருந்தா நல்லா இருக்குமே. அதே போன்று பயணங்களுடைய கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, நாம் எங்க நாடுறோமோ அங்க சர்வசாதாரணமாக மிக இலகுவாக மிக லேசாக போயிட்டு வர மாதிரி இருக்கணும். இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம், ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க இப்படி வாழ்க்கையில இப்படிதான் நம்ம இப்படி இருந்தா நல்லா இருக்குமே. இதே போன்றுதான் நம்முடைய முந்தைய சமுதாயங்கள் இப்படி நினைத்து வாழ்ந்தாங்க. சில சமுதாயங்கள், அதுல ஒரு சமுதாயத்தான் சபா என்ற சமுதாயம். அந்த அல்லாஹ் உங்களுக்கு இந்த சபா நாட்டு மக்களுக்கு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தான். சபா நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அந்த மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. சபா என்பவர் யார்? சபானா யாரு? சபா என்பவர் ஆண் பேரா பெண் பேரா அல்லது சபா நாட்டுடைய பேரா என்று பார்க்கும் பொழுது சில தஃசீர்ல எழுதுறாங்க, சபா என்பவர் ஒரு மனிதருடைய பெயர், ஒரு நல்ல மனிதருடைய பெயர். அவருக்கு 10 பிள்ளைகளாம். அந்த 10 பிள்ளைகள்ல 6 பிள்ளைகளை செய்வார். அவர் ஷாம் நாட்டுக்கான சிரியா நாட்டுக்கு அனுப்புறார், அங்க போய் நீங்க பொழைச்சிங்க. இன்னொரு 4 பிள்ளைகளை செய்வார், யமன் நாட்டுக்கு அனுப்புறாரு. நல்ல மனுஷன், சபா நாட்டு மனுஷன். அவரை வைத்துதான் அந்த ஊருடைய பெயர் வைக்கப்பட்டது சபா. எப்படி நம்ம உலகத்துல பார்க்க நிறைய ஊர்ல பாக்குறோம், அந்த ஊர் நல்லவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா. வாஷிங்டன் யாரு பேரு? ஒரு மனிதருடைய பேர் இல்லையா, வாஷிங்டன். அவரு அந்த மனிதர் தான் அந்த ஊரை என்ன செய்தாரு, கொண்டு வந்தாரு. உடனே அவருடைய பேர் ஞாபகார்த்தமாக அந்த ஊருக்கு அவருடைய பேரு வைக்கப்பட்டது. அதே போல் நம்முடைய நாடுகள்ல நம்ம காந்தி நாடு வைக்கணும்னு நம்முடைய பெரியார் சொன்னார், இந்தியா நாட்டை காந்தி நாடு வைக்கலாம். அவர் கொலை செய்த பிறகு அந்த நாடு நம்ம பேர் என்ன செய்யலாம், காந்தி நாடாக என்ன செய்யலாம், வைக்கலான்னு என்ன செய்ய அவரு ஒரு சூட்சமாக சொன்னார். ஏன் அப்படி வைக்க சொன்னார்னா, இப்ப பின்னாடி வரக்கூடிய காலத்துல காந்தினா யாருன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. காந்தினா யாரு, அவர் என்ன செஞ்சாரு, என்ன சேவை செஞ்சாரு, பின் வரக்கூடிய சந்ததிகள் செய்வாங்க, கேட்பாங்க காந்தினா யாருன்னு. அப்ப சொல்லுவோம், நம்ம எல்லாம் சொல்லுவோம், காந்தி இவரு நல்ல மனுஷன், ஒரு சமூகத்துல அகிம்சையை போதித்தாரு, அகிம்சையோடு வாழக்கூடிய நல்ல ஒரு எண்ணம் கொண்டவர், சண்டை இல்லாமல் போர் இல்லாமல் அகிம்சையோடு போராட வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில போதித்தாரு. இந்த மனுஷனை கொன்னுட்டாங்க. யார் கொன்னா? இந்த சங்கிகள் கொன்னுட்டாங்க. இப்படின்னு நாம் சொல்லலாம் இல்லையா. காந்தி இருந்தாரு, அவர் கொன்னுட்டாங்க. மக்கள் கேட்பாங்க, வரக்கூடிய சந்ததிகள் யார் கொன்னாங்க? அப்ப நம்ம சொல்லலாம், இந்த மக்கள் இவர்கள் கொன்னுட்டாங்க, இவர்கள் எல்லாம் தேச துரோகிகள், இவர்களுக்கும் இந்தியாவுக்கும் எதுவுமே ஒண்ணுமே செட் ஆக, இவர்கள் ஒரு இந்து மதம் என்று மதத்தை கையில வைத்துக் கொண்டு நாட்டை ஆளக்கூடியவர்கள் என்று நம்ம என்ன சொல்லலாம். அது பெரியார் ஒரு சூசகமாக என்ன செய்ய சொல்ல வந்தார்.
இந்தியா நாடு என்ன செய்ய காந்தி நாடா மாத்தலாம் அப்படின்னு அவருடைய கருத்தை அந்த பெரியார் அன்றைய தினத்தை அவர் என்ன செய்யறது போதித்தார், சொன்னார். இப்ப நம்ம நிறைய ஊர்ல பாக்குறோம், நிறைய ஊருடைய பேர் எல்லாமே புதுசா வைக்கப்பட்டது. அந்த காலத்துல நம்ம பின்னாடி ஆராயும் பொழுது தெரியுது அந்த ஊர்ல ஒரு நல்ல மனுஷர் இருந்தாரு. அந்த மனுஷனை வைத்துதான் என்ன செய்வாங்க அந்த பேர் அந்த ஊர் உருவானது. ஊர் மக்கள் எல்லாமே அவர் மூலமாக பிரபலமானாங்க என்று என்ன செய்வாங்க. இது மாதிரி சபா நாட்டுக்குரிய அந்த நாட்டுடைய இதுவும் அப்படிதானா என்று நம்ம தப்சீல்ல பார்க்கிறோம். சபா அல்லாஹ் தாலா அருள் பொழிந்த ஒரு பூமி. அல்லாஹ்வுடைய அருள் பொழிந்து கொண்டே இருந்தது அந்த பூமியில். இருபுறமும் பெரிய பெரிய தோட்டங்கள், பயங்கரமான தோட்டங்கள், நல்ல அருள் அருள் பொழிந்த ஒரு நகரம்னா சபா நாட்டு தான். சொல்லப்படுகிறது, ஒரு மூலையிலிருந்து அடுத்த மூலைக்கு ஒரு மனிதன் தன் தலை மீது கூடைகளை வைத்து கொண்டு வெறும் நடந்து கொண்டு போற அந்த தோட்டத்துல அவன் எந்த விதமான காய்கறியை பறிக்காமல் வெறும் கூடையை தலையில வைத்துக் கொண்டு அங்கிருந்து அந்த மூலையிலிருந்து இந்த மூலைக்கு வருவதற்குள் அந்த கூடை ஃபுல்லா நிரம்பிரும், வலிஞ்சிருமா பழங்களால், பறிக்கவே தேவையில்லையா. அப்படிப்பட்ட நல்ல ஞாபகத்துக்களை அல்லாஹ் என்ன சேர்ந்தா ஊர் மக்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான் இல்ல இந்த சூறால பாருங்க, லகத் கான லிசபையின் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. நிச்சயமா சபா நாட்டினருக்கு அவர்கள் வசித்திருந்த இடங்கள் ஒரு அத்தாட்சி இருந்தது. அதன் இரண்டு புறங்களும் தோட்டம், இரண்டு பக்கமும் தோட்டமா. வலப்புறமும் தோட்டம் தானா, இடப்புறமும் தோட்டம் தானா. வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் 2 சோலைகள் இருந்தன. உங்கள் இறைவனின் ஆகாரத்திலிருந்து புசியுங்கள், அவனுக்கு நன்றியும் செலுத்துங்கள், அது மனமுள்ள வளமான நகரம், இன்னும் அவன் மன்னிப்பளிக்கும் இறைவன் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. நீங்க நல்ல வளமா வாழுங்க, ஏதாவது தவறு செஞ்சிட்டா பரவாயில்ல அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நல்ல வளமான நாடு, அல்லாஹ் கொடுத்த அருள் பொழிந்த ஒரு நாடு சபா நாடு. ஆனா அந்த மக்களுக்கு என்ன செஞ்சா போர் அடிச்சு போச்சு. என்னடா ஒரே இந்த வாழ்க்கை இந்த சப்பான வாழ்க்கை. எப்படி நாம நினைக்கிறோமோ இது மாதிரி எந்த விதமான கஷ்டம் இல்லாம, துன்பம் இல்லாம, துயரம் இல்லாம, எந்த விதமான உயிர் பயம், பசி பயம் இதெல்லாம் இருந்து நம்ம எப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கும் நம்ம நினைக்கிறோமோ இல்லையா. அதே போல அந்த மக்கள் நினைத்தாங்க, வாழ்ந்தாங்க அதே மாதிரி. எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் எல்லாம் அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தான். ஆனா அந்த மக்களுக்கு இந்த வாழ்க்கையை போர் அடிச்சு போச்சு, அப்படி என்ன சலிப்பாயிடுச்சு, என்ன இந்த வாழ்க்கை ஒண்ணுமே இல்லையே. என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் இறைவனை மறுத்தாங்க, இறைவனை நன்றி மறுத்தாங்க, நன்றி கெட்டவர்களா ஆனாங்க. ஆனால் இவர்கள் இப்போதனையை புறக்கணித்தார்கள். ஆகவே மாரிக் அணையை உடைக்கும் வெறும் பெல்லத்தவர்கள் மீது அனுப்பினோம். அவருடைய அந்த அல்லாஹ் என்ன செஞ்சா நீர்நிலை இருந்துச்சா, அவங்க ஊர்ல பெரிய நீர்நிலை இருந்துச்சா, அணைக்கட்டு. அது 3 விதமான அடுக்குகள் இருந்துச்சான். அவர்களுக்கு தேவையான தண்ணீர் நினைச்சவங்க அந்த மேல புள்ள அடுக்குல போய் அது திறந்து தண்ணி எடுத்து அதுல இருந்து உபயோகிப்பாங்க. ஆனா இவர்கள் செய்த இறைவனை மறுத்ததுனால, இறைவன் நன்றி கெட்டவர்களா ஆனானால அல்லாஹ் சேர்ந்த அந்த அணையை உடைத்து என்ன வெள்ளம் புகுந்து விடுச்சு. ஊர் முழுதும் புகுந்து அந்த ஊரை நாசமாக்கிடுச்சு. ஆனால் அவர்கள் இப்போதனையை புறக்கணித்தார்கள். ஆகவே அணையை உடைக்கும் பெரும் வெள்ளத்தை அவர்கள் மீது அனுப்பினோம். அல்லாஹ் இவர்கள் நன்றி கெட்ட மனிதர்களாக சமூகமாக மாறிச்சு. அதனால அல்லாஹ் செஞ்சா, நான் இப்படி செழிப்பான வாழ்க்கையை கொடுத்த இந்த மக்களுக்கு எந்த விதமான உயிர் பயம் இல்லாமல், பசி பட்டினி எதுவுமே இல்லாம நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தேன். ஆனா இவர்களும் என்ன செஞ்சாங்க, புறக்கணிச்சாங்க, நன்றி கெட்ட மனிதர்களாக ஆகிட்டாங்க சொல்லி என்ன செஞ்சா அல்லாஹ் இந்த சமூகத்தை அந்த நீர்நிலையை அந்த அணைக்கட்டை உடைத்து அல்லாஹ் என்ன செஞ்சா அந்த ஊர் மக்களை நாசமாக்கிட்டான். பெரும் வெள்ளத்தை நாம் என்ன செய்ய இவர்கள் மீது அனுப்பினோம். இன்னும் சுவைமிக்க கனிகளை கொண்டு அவர்களுடைய 2 தோப்புகளும் கசப்பும் புளிப்பும் உள்ள பழங்குடிய மரங்களும் இல்லத்தை அந்த அல்லாஹ் மாத்திட்டான். எப்படி சுவையா இனிப்பா இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே கசக்க ஆரம்பிச்சிருச்சான், புளிப்பு தர ஆரம்பிச்சிருச்சான். எல்லா பழங்களும் ஒரு சிறு பழங்கள் மட்டும்தான் இனிப்பு கொடுத்துச்சான். அது எது? புளிப்புமுள்ள பழங்களுடைய மரங்கள், சில இலந்தை மரங்கள் உடைய 2 தோட்டங்களாக மாற்றினோம். மின் சிதறின் கலீல்,
ரொம்ப குறைவான என்ன செய்தா அல்ல அந்த சில பழங்களை கொடுத்தானா அது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் நல்ல இனிக்குமா சுவைக்குமா. மற்ற பழங்கள் எல்லாமே புளிக்கும் கசக்குமா இருந்துச்சா. எப்படி இருந்த சமுதாயம், எப்படி இருந்த கூட்டம், சபா என்ற கூட்டம் நல்ல செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்க அந்த மக்கள். ஆனா என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் என்ன செஞ்சா பயங்கரமான இந்த நன்றி கெட்டதுனால, இந்த ஒரே விஷயம் நன்றி கெட்டதுனால என்ன செஞ்சா அல்லாஹ் சமுதாயத்தை உல்டாவா அல்லாஹ் சொல்றான் இல்லையா, ذَلِكَ جَزَيْنَاهُمْ بِمَا كَفَرُوا. இது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கூலி இருக்கு இல்லையா, அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக அவர்களுக்கு கூலி நாம் கொடுத்தோம். வஹல் நுஜாசி இல்லல் கஃபூர். அல்லாஹ் இங்க கேள்வி கேட்கிறான். இந்த இது போன்ற வசனங்கள் குர்ஆன்ல எங்கேயுமே கிடையாது. ஏன் அல்லாஹ் இப்படி கேட்கிறான், வஹல் நுஜாசி இல்லல் கஃபூர், ஏன் இப்படி கேட்கிறான்? என்ன கேட்கிறான்? நன்றி மறந்த நிராகரித்தோருக்கன்றி வேற எவருக்கும் நாம் இத்தகைய கூலியை கொடுப்போமா? ஏன் அல்லாஹ் இப்படி கேட்கிறான், வஹல் நுஜாசி இல்லல் கஃபூர், ஏன் இப்படி கேட்கிறான்னா மக்களுக்கு அந்த சபா நாட்டு மக்களுக்கு இரக்கம் வந்து விடக்கூடாது. சாதாரணமாக அல்லாஹ் கேட்டான்னு ஏன் அல்லாஹ் இப்படி அழிச்சுட்டா அந்த சமுதாயத்தை, அந்த சபா மக்கள் மீது ஒரு இரக்கம் வரும் இல்லையா. அல்லாஹ் ஏன் இந்த மக்களை அழிச்சு நாசமாக்கிட்டான், அழிக்காம அதை நல்லா இருந்துக்குமே என்று ஒரு எண்ணம் வந்து விடும் அல்லவா. அந்த எண்ணம் வந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்ய இப்படி ஒரு ஆயத்தை அல்லாஹ் ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை அல்லாஹ் உபயோகிக்கிறான். வஹல் நுஜாசி இல்லல் கஃபூர், நிராகரித்தோருக்கன்றி வேறு இவருக்கு நாம் இத்தகைய கூலியை கொடுப்போமா? யார் நிராகரிக்கிறாங்களோ, நன்றி கெட்டவர்களா மாறுகிறார்களோ, அவர்களுக்கு தான் நாம் இப்படி ஒரு கூலியை கொடுப்போம், தவிர எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டோம் என்று அல்லாஹ் தன் பக்கம் இல்ல நியாயத்தை அல்லாஹ் மக்கள் மத்தியில் போதிக்கிறான். நான் அவர்களை அழிக்கல, அவர்களுடைய செய்த செயல் மூலமாக அவர் நன்றி கெட்டதன் காரணமாக நான் என்ன செஞ்சேன், அவங்களை அழிச்சிட்டேன். இன்னைக்கு இப்படி சொல்லும் பொழுது மக்களுக்கு அல்லாஹ் மீதுதான் ஒரு நம்பிக்கை வரும், அல்லாஹ் மீது இன்னும் நம்பிக்கை அதிகமாகும் அல்லவா. இவர்கள் செய்த காரணத்தினால்தான் அல்லாஹ் இப்படி அழிச்சான், அவர்கள் ஒழுங்கா இருந்தாங்கன்னா அல்லாஹ் அழிச்சிக்க மாட்டான், அவர் என்ன வருமா அல்லவா. அதனாலதான் இப்படி கேட்க நல்லா தரா வஹல் நுஜாசி இல்லல் கஃபூர், நம்ம இப்படி கூலி கொடுப்போமா? யாருக்காவது கொடுத்துக்கிறோமா? இப்படி இல்ல. யார் நன்றி கெட்ட மனிதர்களா மாறினாங்களோ அவர்களுக்கு தான் நம்ம நினைச்சோம் இப்படி ஒரு கூலியை கொடுப்போம் என்று அல்லாஹ் நினைச்சா தன் பக்கம் நியாயத்தை போதிக்கும் பொழுது மக்கள் நினைச்சுவாங்க, சரிதான், இது அல்லாமே எந்த தப்பும் கிடையாது, அல்லாஹ் அந்த மக்களை வளமா வச்சிருந்தான். ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக மாறினாங்க. அதனால தான் அல்லாஹ் இப்படி கொடுத்தான். என்ன நினைச்சிடும், அல்லாஹ் நியாயத்தை இந்த ஆயத்தை உணர்த்துகிறது. அவங்களுடைய பயணம், இந்த சபா நாட்டுடைய பயணத்தை பாருங்க. நம்ம நினைக்கிறோமே இல்லையா, பயணத்தை லேசாக்கினா நல்லா இருக்குமே. இங்க இருந்து இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதா எவ்வளவு கஷ்டம் இப்போ உள்ள சூழ்நிலை. அது ஸ்கூல் லீவ் விட்டா இன்னும் ரொம்ப கஷ்டம், ஏகப்பட்ட காசு, ஏர் ஃபேர் எல்லாமே அள்ளி போகுது. அது குடும்பத்துல 5 பேர் இருந்தானா தந்தையார் எல்லாம் பாவம் முழிப்பாங்க, என்னடா சேர்ந்த லீவுல இல்லையா. குடும்பஸ்தாரெல்லாம் இருக்கும்பொழுது இங்க கத்தார் நாட்டுல லீவ் வந்துட்டால அவர் தகப்பனாருக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடும், ஐயோ லீவ் வந்துடுச்சே என்ன செய்யலான்னு. ஆனா அவர்களுடைய சபா நாட்டு மக்களுடைய பயணம் ரொம்ப இலகுவா இருந்துச்சான். இன்னும் அவர்களுக்கிடையில் எவற்றில் நாம் பாக்கியம் செய்திருக்கின்றோமோ அந்த ஊர்களுக்கு இடையிலும் வெளிப்படையாக தெரியும்படியான பல ஊர்களை நாம் உண்டாக்கி அவற்றில் போக்குவரத்து பாதையை நாம் அமைத்தோம். அவற்றில் இரவுகளிலும் பகல்களிலும் அச்சமற்றவர்களாக நினைச்சாங்க பயணம் செய்யுங்கள் என்று கூறினோம். இது முன்னாடி உள்ள நிலைமை. அது அந்த நன்றி உள்ள மனிதராக இருக்கும்பொழுது அல்லாஹ் அவருடைய பயத்தை லேசாக்கினான். அவர் இது என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய ஊர் இங்க அருள் விதம் நிறைந்த நாடு, ஷாம் நாடு இல்லையா, சிரியா நாடு. இந்த சபா நாடு சிரியா நாட்டுல தான் இருக்குதான். அங்கிருந்து அவங்க எங்கெங்கெல்லாம் போறாலும் இந்த ஊரு இல்ல, எல்லா ஊருக்கும் போகும் பொழுது எந்த ஊருக்கெல்லாம் பயணம் செய்து போயிடறாங்களோ அந்த ஊர் எல்லாமே என்ன செய்ய அல்லா தாலா போக்குவரத்து நல்லா வச்சிருந்தான், நிம்மதியான வச்சிருந்தான். எந்த விதமான பயம் கிடையாதான். இரவுல போனாலும் பயம் கிடையாதான், பகல்ல போனாலும் பயம் கிடையாதான். அப்படி ஒரு நகரமாக அந்த சபா நகரம். ஆனா கடைசி அல்லாஹ் என்ன செஞ்சா, ஃபகாது ரப்பனா பாயித் பைன அஸ்பாரினா வலமு அன்ஃபுஸஹும். ஆனால் அவர்கள் எங்கள் இறைவா
எங்களுடைய பயணம் செய்யும் இடங்களுக்கு இடையில தூரத்தை அதிகமாக்குவாயாக. அந்த மக்கள் பயணம் மேற்கொண்டாங்க. அந்த அவங்களோட மக்களுக்கு போர் அடிச்சு, நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு கசக்கிடுச்சு இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படியா கசக்குது, இப்ப பார்த்தாலும் ஒரே இதா இருக்கு, ஒரே அருட்கொலை, இங்க போனாலும் அருட்கொலை தான், ஞாபகத்துக்கு ஞாபகத்து, எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விதமான சண்டை சச்சரவு கிடையாது. இதெல்லாம் அந்த மக்களுக்கு கசப்பானதுனால அவங்க இப்படி துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் என்ன செய்யற, நீ என்ன செய்யற, இப்படி செய்ய என்ன செய்யற, அவங்க துவா இந்த நகரத்தை தூரமாக்குவாங்க, தூரமான பயணங்களுக்கு ஆக்கு. فقالوا ربنا باعد بين أسفارنا وظلموا أنفسهم فجعلنا محاذير مزقناهم كل ممزق. ஆனால் அவர்கள், எங்கள் இறைவா, எங்களுடைய பயணம் செய்யும் இடங்களுக்கு இடையில தூரத்தை அதிகமாக்குவாயா, நாங்க இன்னும் அதிகமா போன பயணம் செய்யணும், எங்களுடைய பயணத்தை நீ என்ன செய்ய, தூரத்துடைய பயணம், அந்த தூரத்தை அதிகமாக்கு என்ன நினைச்சா அந்த மக்களே துவா செஞ்சாங்களாம். வதலமு அன்ஃபுஸஹும், என்ன செஞ்சாங்க அவங்க, அவர்கள் என்று கூறி தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். யாரு, சபா நாட்ட மக்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான்னா அந்த மக்களை அவர்களை பழங்கதைகளாக ஆக்கிவிட்டோம், அவர்களை பற்றி பேசக்கூடிய பழங்கதைகளாக ஆக்கிவிட்டோம், இன்னும் அவர்கள் பல இடங்களில் சிதறி போகும்படியாய் சிதற வைத்தோம். எப்படி மஸ்ஸக் சொன்னா பேப்பரை கிழிப்பதற்கு சொல்லுவாங்க, மஸ்ஸக்ல் வரக், மஸ்ஸக்ல் கிதாப் அந்த கிழிச்சிட்டான். அது மாதிரி அல்லாஹ் இந்த சமுதாயத்தை சின்ன பின்னமாக்கினான், சிதற வைத்துட்டான். இவருக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை அதை மறந்துட்டாங்க. அதை மறந்ததுனால என்ன செஞ்சா, இந்த சமுதாயத்தை ஒரு சிதைக்கும், ஒரு பேசக்கூடிய ஒரு என்ன செஞ்சாங்க, ஒரு சம்பவமாக பழங்கதைகளாக நம்ம ஆக்கி விட்டோம் இந்த சமுதாயத்தை. இது எதனா ஏன் பண்ணாங்க இந்த மக்கள், சபா நாட்டு மக்கள், பொறுமையாளர், நன்றி செலுத்துவோர் ஒவ்வொருவருக்கும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. இவங்க ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியுமா? எதனால இப்படி செஞ்சாங்கன்னா, ஏன் இப்படி அவங்க நல்லபடியா இருந்தா மக்கள், ஏன் இப்படி ஆனாங்க அந்த மக்கள், இவருடைய உள்ளத்துல என்ன ஆச்சு, யார் கெடுத்தா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், வலக்கது சத்தக அலைஹிம் இப்லீஸ் தன்னஹு ஃபத்தபஉ. இந்த இப்லீஸ்காரன் இருக்கிறான் இல்ல, இப்லீஸ் ஷைத்தான், அன்றையும் தன் வழிக்கு வருவார்கள் என்று அவர்களை பற்றி இப்லீஸ் எண்ணத்தை நிச்சயமாக அவர்கள் உண்மையாக்கினான். அவன் என்ன ஷைத்தான் என்ன செஞ்சான், போய் மக்கள் கெடுக்க ஆரம்பிச்சுட்டான். நீங்க இப்படி பண்ணுங்க, இப்படி கேளுங்க, என்ன செஞ்சா ஷைத்தான், இந்த இப்லீஸ் வழி காட்டினா அந்த வழியில இந்த மக்கள் விழுந்துட்டாங்க. ஆனா ஷைத்தான் ஒன்னு வழிகாட்தான் செய்வான், அவன் யாரையுமே பிடிச்சி கொண்டு இது இழுத்து போட மாட்டான், சரிங்களா? ஏன்னா நாளை மறுமையில அல்லாஹ் என்ன சொல்லுவான்னா, யாரெல்லாம் நான் இப்படி வழிதான் காமிச்சேன், இந்த ஷைத்தான் பேசுவான், நான் வழிதான் காமிச்சேன், வழியில விழுந்துட்டாங்க, அவங்களே விழுந்துட்டாங்க எல்லாம் சொன்னான் இல்லையா. அவன் வழி மட்டும் காட்டுவான், மற்றதை இல்லை செய்வானா மக்கள் என்ன செய்வாங்க, அவன் மேல விழுந்துருவாங்க. இது ஏன் அப்படி சொல்ல வரான் அல்லாஹ் தஆலா, நாளை மறுமையில அவர்களை ஷைத்தானை பத்தி எதிராக பேசக்கூடாது. யாரெல்லாம் இந்த ஷைத்தான் தான் எங்களை வழி கெடுத்தான், நாங்க நாங்க நிம்மதியா இருந்தோம், இந்த ஷைத்தான் தான் எங்களுக்கு உள்ளத்துல என்ன ஊடுருவி பலவிதமான தீய எண்ணங்களை உதிக்க வச்சான், தோன்ற அந்த எண்ணங்கள் தோண்டிச்சு, அதெல்லாம் நாங்க அப்படி பண்ணோம் என்று சொல்லுவாங்க இல்லையா. அதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்ய, அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் அவன் வழிதான் வழிகாட்டுவான் மட்டும், இந்த வழியில நீங்க போகாம இருப்பதற்கு தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்புறான். ஷைத்தான் என்பது எப்போதும் வழி கெடுத்து கொண்டே இருப்பான். அந்த வழி கெடுப்பதில் நீங்க அதுல போகக்கூடாது, அந்த வழி, அந்த தீய வழியில நீங்க எடுக்கக்கூடாது. அந்த தீய வழியிலிருந்து உங்களை நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் நினைச்ச நபிமார்களையும் பல வேதங்களையும் அல்லாஹ் அனுப்புனான். அதான் அல்லாஹ் சொல்லுவான், நான் ஷைத்தான் காமிச்சானா இல்லையா, அப்ப நான் அப்போ உனக்கு நேர்வழி கடவுள் நபிமார்கள் அனுப்புனேன், நீ ஏன் அதை எடுத்துக்கொள்ளல, நீ அவங்கள பின்பற்றாம இவன் சொன்னதுக்காக நீ இவனை பின்பற்றி போன, கடைசியில் என்ன, நீயும் நரகம் தான், அவன் நரகவாதி தான். அதனாலதான் அல்லாஹ் அலிசலான் நபிமார்கள் அல்லாஹ் அனுப்புறான். ஷைத்தானை மட்டும் நம்ம குறை சொல்லிட்டு போயிட முடியாது, தப்பிக்க முடியாது. தப்பிச்சிடலாம் சில மக்கள் யோசிப்பாங்க, இல்ல தப்பிக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் இருவரையும் நபிமார்களே அல்லாஹ் அனுப்பி இருக்கலாம். பல நபிமார்களே, பல வேதங்கள் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் எல்லாம் உலகத்தில் அனுப்பி கொண்டே இருந்தான். இவனும் வழி காட்டினான், தீய வழி காமிச்சா, இந்த நபிமார்களும் நல்ல வழியை காமிச்சாங்க. நாம எதை எடுத்தோம் அதுதான் நமக்கு ஒரு கேள்வி, சரிங்களா? அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் சோதனை கொடுப்பான்,
நிறைய நிறைய நியாமத்துகள் அல்லாஹ் கொடுக்கான் இல்லையா? அதாவது எல்லா நேரமும் எல்லா நிச்சயம் நம்ம நினைத்து கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் அப்படி ஒரு சின்ன சின்ன சோதனைகள் நமக்கு வருது. சபா நாட்டு மக்கள்கள் நல்லபடியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பிரச்சனையே வந்திருக்காரு. நன்றி கேட்டு போனாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு இது கசப்பாயிடுச்சு, வேறொரு வாழ்க்கை வேணும்னு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடம் துவா கேட்டாங்க, எங்களுடைய பயணத்தை தூரமாக்கு, எங்களுக்கு இது வேற விஷயங்களை கொடுண்டு. ஆனா அல்லாஹ் தாலா மனிதர்களை சோதிக்கும் பொழுது என்ன கொஞ்சம் கொஞ்சம் சோதிப்பான். ஆனா சோதித்த பிறகு நிறைய நியாமத்துக்கு அல்லாஹ் அள்ளி கொடுக்கும். காரணம் என்னவென்றால் நாம் என்ன செய்வது? அல்லாவை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்ம உள்ளத்துல வர வேண்டும். நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சுவேன் இல்லை. அல்லாஹ் நினைத்து கொண்டே இரு, அதுவே போதும். சஹாபாக்கள் போர்க்களத்துக்கு போயிட்டு வந்த பிறகு சில சஹாபாக்கள் அந்த போர்க்களத்துல கலந்து கொள்ள மாட்டாங்க. இந்த ஒரு ஏதாவது காரணத்தினால போர்க்களத்துல கலந்து இருந்திருப்பாங்க, கலந்து கொள்ளாமல் இருந்திருப்பாங்க. அல்லது போர்க்களத்துல போய் சரியான முறையில சண்டை போடாம இருந்திருப்பாங்க. ஊருக்கு வந்த பிறகு என்ன செய்வாங்கன்னா, அடுத்த வாட்டி பாரு, நான் எப்படியாவது வீர தீர காட்டுறேன். போர்க்களத்துல போர் வந்துச்சுன்னா, அடுத்த போர் வந்துச்சுன்னா நான் அப்போ என்னுடைய வீரத்தை காட்டுவேன் என சஹாபாக்கள் தமக்கு தாமே பேசிக் கொள்வாங்களாம் தமக்கு மத்தியில. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, லா தத்தமன்னு லிகால் அது, விரோதியை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீங்க, அது வரும்பொழுது பார்க்கலாம். நான் இப்ப உட்காந்துட்டு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், நான் இப்ப பயங்கரமா வீரனா என்ன செய்வேன், சண்டை போடுவேன், இத்தனை பேர் கொல்லுவேன், இத்தனை பேரை பெண்டு பேசாதீங்க, ஆசைப்படாதீங்க. அது ஆஃபியத்தை நீங்க அல்லாஹ்விடம் கேளுங்க. நல்ல அழகான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் அந்த சபான மக்களுக்கு கொடுத்தான் இல்லையா? ஆஃபியத்தான வாழ்க்கை. அதை அவங்க மறந்து நினைச்சாங்க, நன்றி கெட்ட மக்களாக மாறினாங்க. அல்லாஹ் அவங்க வாழ்க்கையை புரட்டிட்டான். எப்படி பழங்கள் அவங்க சுவையாக இனிக்கக்கூடிய பழங்களை கொடுத்தானோ, அந்த பழங்கள் எல்லாம் அப்படியே மாற்றி அவருடைய அந்த பெரிய டேம் உடைஞ்சி ஊர் எல்லாமே தண்ணீர் காடா மாறிடுச்சு. அதுல சில பேர் தப்பிச்சாங்க. அந்த தப்பிச்ச மக்கள் மீண்டும் அந்த ஊர்ல திருப்பி அல்லாஹ் கொடுக்கும் பொழுதுதான் இப்படி சோதனை எல்லாம் கொடுத்துட்டான். பழங்கள் எல்லாமே கசப்பும் புளிப்பும் உள்ள பழமா எல்லாம் மாத்தி நீங்க அவங்க ஆஃபியத்தால இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய இது பேர். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆஃபியத் அல்லாஹ்ட்ட கேளுங்க, ஒரே போரும் கேட்டுக்காதீங்க. போர் ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா, போர் செய்ய விரும்பும் சந்தர்ப்பம் வந்த பொழுது அந்த சமயத்தில் நீங்க பொறுமையாக இருங்க, சண்டை போடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு போதிக்கிறாங்க. ஆகவே அல்லாஹ் தஆலா மனிதனை கொஞ்சம் கொஞ்சம் சோதிப்பான், நிறைய நிறைய நியாமத்துக்களை அல்லாஹ் வழங்குவான். இந்த சோதனை வரும் பொழுது நாம் தோண்டு போகக்கூடாது. அதுதான் இங்க உங்களுக்கு அல்லாஹ் ஆஃபியத்தான வாழ்க்கை கொடுத்தானா அதுல நிம்மதியா இருங்க. சோதிக்கிறானா சோதனையில பொறுமையா இருங்க, பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு சோதனை வந்துச்சு, பொறுமையா இருந்தாங்க சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு நீங்க பொறுமையா இருங்க. பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், அந்த சோதனையிலிருந்து உங்களை மீட்டு எடுத்து என்ன செய்வான், உங்கள் மீது நியாமத்துக்களை அல்லாஹ் அருள்வான். சில சமயங்களே நம்முடைய அந்த சில பெற்றோர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பிள்ளைகள் கொடுத்துருப்போம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு நோய் உள்ள பிள்ளையை கொடுத்துருப்பான். சில இடங்களை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு சரியான நோய், அதனால அந்த பெற்றோர்களுக்கும் நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கை. என்னடா இப்படி ஒரு பிள்ளையை கொடுத்தான், அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் இப்படி ஒரு நோயை கொடுத்துட்டானே இல்லையா, கொடுத்து நான் என்ன செய்ய முடியும்? இதன் மூலமா ஏன் அல்லாஹ் இப்படி சோதிக்கிறானா, உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக்க வேண்டும் என்பதற்கா. ஒரு பிள்ளையை கொடுத்துனா அந்த பிள்ளைக்கு பல விதமான நோய்களை கொடுத்துருக்கிறான். நோய்களை கொடுத்து நீங்க அந்த பிள்ளைகளோட என்ன செய்றீங்க, போராடுறீங்க, அந்த பிள்ளைக்கு எல்லா விதமான சேவைகளை செய்றீங்க என்றால் அதன் மூலம் அந்த பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு நன்மைகள் சேகரித்து கொண்டே போகிறது. ஒரு சம்பவத்தை கூட சொன்னாங்க, ஒரு தொப்பி வியாபாரி பள்ளியில போய் தொப்பி வியாபாரம் செய்த உடனே பல நாட்களாக அவரை பார்க்க முடியல. கடைசி என்ன ஆனதுன்னு போய் விசாரித்து அவருடைய ஒரு ஏதோ இடத்துல அவரை பார்க்கும் பொழுது, என்ன ஆச்சு, என்ன நீங்க தொப்பி வியாபாரத்துக்கு வரவே மாட்டீங்க, என்ன ஆனதுங்க கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எனக்கு திருமணம் ஆச்சு, எனக்கு ஒரு திருமணமான பிறகு எனக்கு அல்லாஹ் ஒரு பெண் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அந்த குழந்தைக்கு ஒரு நோயை வேற கொடுத்துட்டான் அல்லாஹ். என்ன நோய்னா, அந்த நோய் எப்படிப்பட்ட நோய்னா, அந்த குழந்தை எப்போ பார்த்தாலும்
யாரையாவது கடிச்சிட்டே யாரையாவது பார்த்தா கடிக்குமா. இதனால பெற்றோர்களுக்கு ரொம்ப மன வேதனை. எங்க வெளியே போக முடிய மாட்டேங்குது. ஒண்ணு தாய் இருக்கணும் அல்லது தந்தை இருக்கணும். தாய் வெளியே போனாலும் தந்தை வீட்டுல இருப்பாரு, தந்தை வெளியே போனாலும் தாய் வீட்டுல இருப்பாரு. ஆனா ரெண்டு பேரும் இந்த பிள்ளை அந்த பிள்ளை என்ன செய்யுமா, கடிச்சிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். அவர் தன்னை கரங்களை காட்டுறாரு, பாருங்க என்னுடைய கைகள்லாம் பாருங்கன்ட்டு காட்டுறாரு. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு அல்ல அப்படி ஒரு நோயை அவளுக்கு சொல்லப்பட்டது, நீங்க பொறுமையா இருங்க, இதனால உங்க நன்மையை தான் அதிகமாக தவிர நீங்க எரிச்சல் பட்டு இந்த குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க. இதன் மூலமாக அல்ல நினைச்சனா சில அந்தஸ்துகளை சில நன்மைகள் அல்ல உங்களுக்கு சேகரிக்க நினைக்கிறான். இப்படி கூட இருக்கலாம் இல்லையா. நமக்கு நம்முடைய சில குடும்பங்களை பார்க்கும் பொழுது அல்ல பிள்ளைகளை கொடுத்துருப்பான். அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நோயை கொடுத்து என்ன செய்வான், சோதிப்பான். அதனால நம்ம அந்த சோதனை நம்ம என்ன செய்யணும், தூண்டு போயக்கூடாது. அதன் மூலமா ஏதோ சொல்ல விரும்புறான், ஏதோ நினைக்கிறான் இல்லையா. ஏதோ அல்லாஹ் சொல்வதற்காக பார்த்து கொண்டிருக்கின்றான். நன்மை அதன் மூலம் நன்மை நமக்கு சேரு, ஏதோ ஒரு புறத்துல இருந்து நன்மை நமக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று நிமிஷம் நம்ம அந்த நம்பிக்கை வைத்து அந்த பொறுமையை கையாள வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் நம்ம துவாதான் செய்ய முடியும். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம அல்லாஹ் கொடுத்துருந்தானா நம்ம துவாதான் செய்யணும். நாம் பொறுமையாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான். ஆகவே சபா நாட்டு மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கிட்டவர்களாக மாறியதுனால என்ன செய்ய, அந்த மக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டான். ஆகவே நீங்கள் நன்றி உள்ள மனிதர்களாக மாறுங்கள். ரசூல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு முழுவதும் நின்று வணங்குவாங்களாம். அவங்களுடைய கால் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குவாங்க. அப்ப கேட்டாங்க சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ், அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டேனே, அப்படி இருந்து ஏன் நீங்க எப்படி நின்று வணங்குறீங்க என்று சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றி உள்ள அடியான ஆக வேண்டாமா. அவை எப்பொழுதுமே நன்றி உள்ள மனிதர்கள் குறைவானவர்கள். கலீலும் மின் இபாதி ஷகூர், இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் மிகவும் குறைவானவர்கள் தான். அல்லாஹ் சொல்லிட்டான், நாம என்னதான் நியாமத்தோடு கொடுத்தாலும் நன்றி செல்லக்கூடிய மக்கள் குறைவானவர்கள் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இது போன்ற விவாதங்களை பார்க்கலாம். அவை கொடுக்கப்பட்ட நியாமத்துக்கள் அது எதுவா இருந்தாலும் அதை பொருந்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்தான்ஷா, அப்படி அமைத்தான் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். நாம் மரணிக்கும் வரை நாளை மறுமையில் எல்லாம் உயர்ந்த அந்த கொடுப்பான். அடுத்த சூரா போலாம். சூரா ஃபாத்திர். ஃபாத்திர் என்பது படைப்பவன். ஃபாத்திர் என்றால் அல்லாஹ் தஆலா வானங்களை பூமியையும் படைத்தான். இந்த சூறால அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பிறகு இந்த சூறால அல்லாஹ் சொல்றான் இல்லையா, வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, மறுமை நாளில் தன் சுமையை சுமக்கும் ஒருவன் ஒருவனுடைய சுமையை சுமக்க மாட்டான். அவர்கள் செய்த சுமையை தான் சுமப்பாங்க தவிர நாம் மற்றவருடைய சுமையை சுமக்க முடியாது இல்லையா. பிரபலமான சம்பவம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க இரவு நேரத்தில் உலா வருவாங்களாம். உலா வரும் பொழுது ஒரு இடத்துல பார்த்தா ஒரு தாய் அதை சுற்றி சில குழந்தைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றன. பசியின் காரணமா அழுதவனமா இருக்கிறாங்க. அந்த தாய் ஏதோ சமைக்கிறா, அடுப்புல போட்டுட்டு ஏதோ வெண்ணி கொதிக்குது. இதை பார்த்த பிள்ளைகள் எல்லாமே அந்த தாயை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது உமர் உலா வரும் பொழுது கேட்கிறாங்க, என்னம்மா என்ன ஆச்சு, என்ன உன்னை சுற்றி பிள்ளைகளை உட்கார்ந்துக்கிறாங்களே என்ன. அந்த அம்மையார் சொல்றா, எனக்கு பசி பட்டினி, ஒண்ணுமே இல்லை, உணவு ஒண்ணுமே இல்லை, என்னுடைய பிள்ளைகள் நான் என்ன கொடுப்பேன் எனக்கு தெரியல, இப்படி உள்ள ஒரு ஆட்சி அவருடைய கீழே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எங்களை எல்லாம் அவர் நினைத்து பார்த்தாரா எனக்கு தெரியல. அந்த அம்மையார் புறம்புறாங்க. அப்ப என்ன சமைக்கிறான் என்று கேட்டதுக்கு ஒன்னும் சமைக்கலான்னு, வெறும் வெந்நீர் தான் கொதிக்குது, இதை பார்த்தாவது என்னுடைய பிள்ளைகள் ஆறுதல் அடைவாங்க, ஏதோ அம்மா சமைக்கிறாங்க, சிறிது நேரம் கழிச்சு நமக்கு சாப்பாடு தருவாங்க என்ற ஒரு எண்ணத்துல அந்த பிள்ளைகள் அமைதியா இருக்குது. இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஓடோடி போனாங்க. கசானாக்களை இருந்து இந்த அம்மையாருக்கு தேவையான மாவு, அரிசி போன்ற எல்லாத்தையும் சுமந்து கொண்டு வரும் பொழுது அவருடைய சேவகன் கேட்டார், நான் சுமந்து போறேன்னு சொன்னாங்க. இல்ல சிறு வாசத்தும் அவங்க ஓதுனாங்க உமர் ரலியல்லாஹு. நாளை மறுமையிலே யாரும் அவருடைய சுமையை யாரும் சுமக்க மாட்டாங்க, அவங்கவுங்க சுமந்துட்டு போவாங்க. நான் என்ன சம்பாதிச்சனோ அது நாளைக்கு நான் சுமைப்பேன். என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி என்ன அவர் சம்பாதித்தாங்க உலகத்துல அதான் நாளைக்கு கொண்டு வருவாங்க. என்னுடைய சுமையை அவங்க சுமக்க மாட்டாங்க, அவங்க சுமையை நான் சுமக்க மாட்டேன். நான் செய்த பாவத்தை மற்றவர்கள் அல்லாஹ் கேட்க மாட்டான், மற்றவர்கள் செய்த பாவத்தை இரண்டும் அல்லாஹ் கேட்க மாட்டான்.
ஆகவே நாம் பாவ செயல்களிலே அவர்களை பார்ப்பது இவர்களை பல்ல. நன்மையான விஷயங்களை நீங்க பாருங்க, முந்தி கொள்ளுங்க. அவர் என்ன நன்மை செய்தார், நான் அதை விட அதிகமா நன்மை செய்யணும், அதை பாருங்கன்ட்டு நாம என்ன அப்படி உள்டாவா இல்ல. அவர் ஏதாவது தீமை செய்தா நம்ம அதை விட பல மடங்கு செய்யணும், மேலே ஏறி நின்று தீமை செய்யணும். அதல்ல, நன்மையை நீங்க அதிகமா ஆக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறால சொல்லலாம். இந்த சூறா அப்படியா போய்கொண்டு கடைசியா இந்த சூறால பிறகு யாசின் சூறா, நம்ம பிரபலமான சூறா, காமன் நேரம் இருக்கு, அதுக்குள்ள முடிச்சிருந்தேன். யாசின் சூறா நம்ம அறிந்த ஒரு சூறா தான், பிரபலமான ஒரு சூறா யாசின் சூறா இல்லையா? அதுக்கடுத்து சூறா சாஃபாத். சாஃபாத் வாங்க, இது சில விஷயங்கள் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். சாஃபாத் என்றாலே அணி வகுப்புகள். இன்ஷால்லா இந்த சூறாக்கள், யாசின் சூறா போன்ற சூறாக்கள் இன்ஷால்லா வரக்கூடிய வருடங்கள் இன்ஷால்லா நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சாஃபாத் சூறா, இது சாஃபாத் வஸ்ஸாஃபாத் ஸஃபா ஃபஸாஜிராத் ஸஜ்ரா ஃபத்தாலியாத் திக்ரா இன்ன இலாஹக்கும் லவாஹ். அல்லாஹ் தஆலா என்ன, அணி அணியாக வகுத்து நிற்பவர்கள் வானொருமை சத்தியமாக, பலமாக விரட்டுபவர்கள் மீது சத்தியமாக, நினைவூட்டும் வேதத்தை ஓதுவோர் மீது சத்தியமாக, நிச்சயமா உங்களுடைய இறைவன் ஒருவனே. ரப்புஸ் ஸமாவாத் வல் அர்த் வமா பைனஹுமா வரப்புல் மஷாரிக் இன்னா ஸய்யன ஸமா துன்யா பிஸீனத்தில் கவாகிப். 6வது ஆயத்தை பாருங்க. நிச்சயமாக நாமே பூமிக்கு சமீபமாக இருக்கும் வானத்தை நட்சத்திரங்களில் அழகை கொண்டு அழகுபடுத்தியிருக்கின்றோம். இந்த சாஃபாத்துல பல நபிமார்களுடைய வரலாற்றை ஒரு புதிய கோணத்தில் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவரையும் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், சில நபிமார்களுடைய லூத் அலைஹிஸ்ஸலாம், சில கோணங்களை நம்ம நினைச்சோம் அல்லாஹ் தஆலா சில புதிய கோணத்துல இந்த சூறால சொல்றான். இப்போ வானத்தை அல்லாஹ் படைத்தான் இல்லையா? வானம், இதற்கு மேலாக உள்ள 6 அடுக்கு, 7வது வானம், ஒரு வானத்தை மீது இன்னொரு வானம். இது எங்கே தெரியுதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மியராஜுக்கு போனாங்க இல்லையா? முதல் வானத்துக்கு போனாங்க. அது ஒவ்வொரு வானத்துக்கும் கதவு இருக்கிறது. இது எல்லாமே மியராஜுடைய அந்த ஹதீஸ்ல பார்க்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். கதவு தட்டினாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கதவு தட்டினாங்க. கேட்கப்பட்டது யாருன்னு கேட்கப்பட்டது, ஜிப்ரீல். உங்களுக்கு அனுமதி இருக்குதா கேட்டாங்க. ஆமா. உங்க கூட யாரு வராங்க? முஹம்மது வராரு. அவருக்கு அனுமதி இருக்கா? இருக்கு. கதவு திறக்கப்பட்டது. அவை ஒவ்வொரு வானத்திலும் கதவுகள் இருக்கிறது. அந்த கதவுகள் திறக்கப்படும் பிறகுதான் நம்ம உள்ள போக முடியும். அப்படியாக ஒவ்வொரு வானத்திலும் என்ன செய்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கதவு தட்டி கொண்டே போனாங்க. அனுமதி இருக்கு, அனுமதி இருக்கு, அனுமதி இருக்குன்னு ஒவ்வொரு வானமும் திறக்கப்பட்டது. அவை எல்லா வானத்திலும் அல்லாஹ் தஆலா கதவு வச்சுக்கணும். அது நமக்கு தெரியாது. இங்க இருந்து பார்க்கக்கூடிய அந்த மேகம் தான் நமக்கு தெரியும் தர, அந்த வானத்துடைய அந்த எல்லை அது எங்க இருக்குன்னு அல்லாஹ் தான் அறிந்தவன் இல்ல. அதே போல இந்த வானத்தை 7 அடுக்குகளா எல்லாம் படைச்சுக்கணும். இந்த வசனங்கள்ல நட்சத்திரங்களை பற்றி என்னச்சுன்னா படைக்கிறான். நான் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றேன். நட்சத்திரங்கள் ஏன் அல்லாஹ் படைச்சான்? நட்சத்திரங்களை வலக இன்னா ஸய்யன ஸமா துன்யா பிஸீனத்தினில் கவாகிப். நிச்சயமாக நாமே பூமிக்கு சமீபமாக இருக்கும் வானத்தை நட்சத்திரங்களை அழகை கொண்டு அழகுபடுத்தியிருக்கின்றோம். முதல் காரணம் இதான். ஏன்னா பகல் நேரத்துல நான் வானத்தை பார்க்கும் பொழுது ஒரு வானம் ஒரு அழகாக இருக்கும் இல்லையா? நீல வானம், அங்கங்க மேக மூட்டம் இருக்கும். சில இடங்கள்ல நீல வானம் இருக்கும் தெரியும். சில இடங்கள்ல மேகம் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். பகல் நேரத்துல பார்க்கும்பொழுது வானம் ஒரு அழகாக இருக்கும் இல்லையா? அதே இரவு நேரத்துல பார்க்கும் பொழுது எதுவுமே வானத்துல இல்லைன்னா ஒரு இருட்டு கோட்டையா இருக்கும், இருட்டா இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யணும், நட்சத்திரம் அங்கங்க படைச்சு வச்சுக்கிறான். ஏராளமான நட்சத்திரங்கள், எண்ணில் அடங்க முடியாத நட்சத்திரங்கள்லாம் படைச்சு அந்த நட்சத்திரங்கள் அதன் மூலமாக நம்ம அந்த வானத்தை எல்லாம் அலங்கரிக்கிறோம். இது ஒரு காரணம். 2வது காரணம், ஏன் அல்லாஹ் நட்சத்திரம் படைச்சானா, கடைசியில வாங்க 7வது ஆயத்துல பாருங்க. மின் குல்லி ஷைத்தானின் மாரித், கட்டுப்படாத ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பாக நாம் ஆக்கினோம். அது என்ன பாதுகாப்பு? லா யஸ்மஊன இலல் மலையில் அலா வயகுதஃபூன மின் குல்லி ஜானிப். அதனால் அவர்கள் மேலான கூட்டத்தால் பால் பேச்சை ஒளிந்து கேட்க மாட்டார்கள். இன்னும் அவர்கள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் வீசி எறியப்படுகிறார்கள். ஷைத்தான்கள் இது எப்போ வரைக்கும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வஹீயுடைய ஆரம்பம் வரைக்கும் ஷைத்தான்கள் என்ன செய்வாங்கன்னா மேலே போவாங்களாம்.
வானத்துல போய் அங்க போய் ஒட்டு கேட்பாங்க, என்ன முடிவெடுக்கப்படுகிறது. ஏன்னா அந்த சமயத்துல அல்லா தஆலா என்ன செய்வான், மலக்கு மேல கூப்பிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு இந்த இந்த வேலை இந்த செய்யுங்க, நாளைக்கு இந்த வேலை இப்படி அல்லாஹ் என்ன செய்வான் உத்தரவு கொடுப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அவங்க கீழே உள்ள மலக்கு மாலுக்கு ஆணையிடுவாங்க, நீங்க இந்த இந்த வேலை செய்யுங்க, இந்த இடத்துல மழை பொழிய வைங்க, இவ்வளவு மழை பொழிய வைப்பீங்க பொழிய வைங்கன்னு என்ன செய்வாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழே உள்ள மாணவர்களுக்கு உத்தரவிடுவாங்க. இதையெல்லாம் ஷைத்தான் என்ன செய்வான், விட்டு கேட்பான். ஓட்டு கேட்டுட்டு இங்க வந்து உலகத்தை வந்து இந்த சூனியம் கணக்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட அதுல நிறைய பொய்களை கலந்து செய்வாங்க சொல்லுவான். அந்த சூனியக்காரங்க என்ன செய்வாங்க, அந்த மடையர்கள் இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு 40 அது ஒரு பொய்யை அதுல ஏகப்பட்ட பொய்யை கலந்து மக்கள்கிட்ட போதிப்பாங்க. சூனியத்தை நம்பக்கூடாது, இதெல்லாம் சூனியம் நமக்கு ஹராம் ஆகிறது, சூனியக்கார்ட்ட போய் உட்காருவதோ சூனியத்தை பற்றி பேசுவதோ அது நமக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது. யார் ஒரு மனிதன் சூரியக்காரன் சென்று உட்கார்ந்து விடுகிறாரோ அவருடைய 40 நாட்கள் தொழுகை வீணாக்கப்படுகிறது, அல்ல அழிச்சிடா 40 நாட்கள் தொழுகை. ஏன்? இதனாலதான் அவர்கள் ஏகப்பட்ட பொய்களை கலந்து நினைச்சாங்க, மக்கள் மத்தியில போதிக்கிறாங்க. அது நமக்கு ஹராமானது. ஜோசியமும் சூனி இதெல்லாம் ஹராம். இதனாலதான் இவர்கள் அந்த ஷைத்தான் பொய்யான விஷயங்களுக்கு அந்த கேட்டு பாதி கேட்டு பாதி கேட்காம ஒட்டு கேட்கறதுனால, அதை ஒட்டு கேட்கறதுனால என்ன செய்வாங்க, மலக்கு மகன் செய்வாங்க, நட்சத்திரம் தூக்கி அவங்க மீது எரிவாங்க. இதனால் படைக்கப்பட்ட நட்சத்திரம் ஒன்று அலங்காரமாக படைச்சது, ரெண்டாவது இந்த ஷைத்தான்களை வந்து ஒட்டு கேட்கும் பொழுது மலக்கு மகன் செய்வாங்க, நட்சத்திரங்கள் பிடிங்கி பிடிங்கி செய்வாங்க, இவங்க மேல தூக்கி எரிவாங்க. இதனால்தான் இது எப்போ வரைக்கும்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி ஆரம்பிக்கும் வரைக்கும், எப்போ ரசூலுல்லாஹ்க்கு குர்ஆன் இறங்க ஆரம்பிச்சதோ அன்றிலிருந்து எந்த ஷைத்தானும் போக முடியல மேல, எல்லாத்தையும் அல்லாஹ் அடைச்சிட்டான், பயங்கரமான பாதுகாப்பு கொடுத்து. இவர் கடைசி நபி, கடைசி வேதம் வருகிறது அல்லவா, அதனால்தான் அல்லாஹ்வுடைய பெரிய ஏற்பாடு, இவர்களால் ஒன்றுமே கேட்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், அந்த வானத்தை பாதுகாப்பு அதிகப்படுத்திட்டான். லா யஸ்மஊன இலல் மலையில் ஆலா வயகுதஃபூன மின் குல்லி ஜானிப். அதனால் அவர்கள் மேலான கூட்டத்தார்பால் பேச்சை ஒளிந்து கேட்க மாட்டார்கள், இன்னும் அவர்கள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் வீசி எரியப்படுவார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். இது இரண்டாவது காரணம். துஹூரம் வலஹும் அஸாபும் வாஸிப். அவர்கள் துரத்தப்படுவதற்காக அவர்களுக்கான நிலையான வேதனை உண்டு. இல்லா மன் ஹதிஃபல் ஹத்ஃபா ஃபஅத்பஅஹு ஷிஹாபுன் சாகிப். ஏதேனும் செய்தியை இராஞ்சி சொல்பவனை தவிர அப்பொழுது அவனை பிரகாசமான தீப்பந்தம் பின்தொடரும். இது இரண்டாவது காரணம். முதல் காரணம், அல்லாஹ் நட்சத்திரங்களை அழகாக படைத்தான், அந்த வானத்துக்கு ஒரு அழகை மெருகூட்டுவதற்காக வேண்டி ஒரு அலங்காரமா நட்சத்திரங்களை அங்கங்க அல்லாஹ் படைச்சு வச்சுக்கணும். இரண்டாவது ஷைத்தான்கள் என்ன செய்வாங்கன்னா தூக்கி அடிப்பதற்காக வேண்டி, அவன் ஒட்டு கேட்க கூடாது என்பதற்காக நினைச்சாங்க, அவளை மலக்கு மகன் செய்வாங்க, அதை எடுத்துக்கொண்டு அவன் மீது எரிவாங்க. மூன்றாவது சொல்றாங்க, இந்த வானத்துல அதாவது நம் கடல் வழியாக பயணம் செய்யக்கூடிய மக்களுக்கு நட்சத்திரங்களுடைய அந்த பாதை தெரியுமா, அவர்கள் அதுல தேர்ச்சி பெற்றவர்களா இருப்பாங்க. இந்த நட்சத்திரம் இங்க இருக்குன்னா இங்க இது வந்து இந்த பாதை, இப்படி போன இந்த பாதை, இந்த திசை, அந்த ஆற்றல் அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுத்தான். முந்தைய சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்தானாம், ஆற்றலை கொடுத்தான். ஆனா இப்போ எல்லாம் கருவி வந்துடுச்சு, கருவி மீது நம்முடைய நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. அந்த நம்முடைய மூளை மீது நம்பிக்கை இல்லை, ஒரு கருவி மீது நமக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இப்ப நம்ம வந்து நம்முடைய நம்பரும் நம்முடைய மனைவிமார் நம்பரும் கூட ஞாபகம் நமக்கு வைக்க இல்லை. உதாரணத்துக்கு நம்ம மனைவிமாரிடம் 2 மொபைல் இருக்குது. இப்ப ஹஸ்பண்ட் சேவ் பண்ணிக்கிறார், ஒய்ஃப் 1 ஒய்ஃப் 2. அந்த அம்மா கிட்ட ரெண்டு சிம் கார்டு இருக்குது, 2 நம்பர் இருக்குது. இவர் சேவ் எப்படி பண்ணிக்கிறான்னா ஒய்ஃப் 1 ஒய்ஃப் 2. இதை யாராவது பார்க்கும்போது என்னன்னா இவருக்கு 2 மனைவி போல நினைப்பாங்க. ஆனா அப்படியே இல்லை, அந்த அம்மையா இவருடைய மனைவியிடம் 2 நம்பர் இருக்குது, அதெல்லாம் இப்படி சேவ் பண்ணி. இப்ப நம்முடைய எல்லாமே இதுல மொபைல்ல தான் இருக்கு. இப்ப உண்மையில நமக்கு எந்த நம்பரும் சேவ் நமக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம மொபைலே காணாம போயிடுச்சுன்னா யாருக்கு போன் பண்ணி சொல்றதுன்னு கூட தெரியாம நம்ம முழிப்போம் இல்லையா. சில சமயம் நான் கூட என் மொபைல பஸ்ல விட்டுருவேன், ஸ்கூல் போகும்போது பஸ்ல விட்டுருவேன், பஸ் விட்டு மறந்துட்டு ஸ்கூல் போயிருவேன் அல்லது வீட்டுக்கு வந்துடுவேன். மொபைல் ஐயோ பஸ்ல மிஸ் ஆயிடுச்சு, அல்லா பஸ்ல மிஸ் ஆயிடுச்சேன்னு இப்ப நான் யாருக்கு போன் பண்ணுவேன், டிரைவர் நம்பரும் என்கிட்ட இல்லை,
கண்டக்டர் நம்பரும் என்ன கிடையாது. அப்ப அந்த கண்டக்டர் என்ன செய்வாரு, மொபைலை பார்த்து சார் விட்டுட்டாரு என்ன செய்வான், அவன் எடுத்து வச்சுப்பான். மறுநாள் காலையில தான் போய் ஆட்டு வாங்குவேன். காலைல பஸ் வரும்போது திருப்பி ஆட்டு போய் கேட்பா, மொபைல் எங்க பாட்டு. ஆனா நம்பர் ஞாபகம் இல்லை, டிரைவர் நம்பரும் என்கிட்ட நம்பர் ஞாபகம் இல்லை. உண்மையில இப்ப முந்தைய காலத்துல இந்த மொபைல், இந்த மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு எத்தனை நம்பர் ஞாபகம் இருக்கும். அது இந்தியாவில 10 நம்பர், கத்தர்லயாவது பரவாயில்ல, முதல்ல ஆரம்பத்துல 6 நம்பர் இருந்துச்சு, இப்பதான் 7 அப்புறம் 8 ஆயிடுச்சு இல்லையா. இந்தியாவில ஆரம்பத்தை சிம்காவுடைய முதல் நம்பரு 10 நம்பர். அப்போ எல்லா நம்பரும் நமக்கு ஞாபகம் இருந்துச்சு. 10 நம்பர் அப்படி அடுக்கிட்டே போவோம் நம்ம. ஆனா இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் வந்தோடனே நமக்கு அந்த ஆற்றல் எல்லாமே குறைந்து போய்விட்டு, நம்முடைய மனைவிமாருடைய நம்பர் கூட ஞாபகம் இருக்காது. மொபைல தான் தேடும், மொபைல இருக்குதான் பார்ப்போம். அதே முந்தைய காலத்துல அல்ல, இந்த கருவிகள் இல்லாத காலத்துல அந்த மக்களுக்கு பெரிய ஆற்றல் சக்தியை கொடுத்திருந்தான். இந்த நட்சத்திரங்கள் அதை பார்த்து வழி சொல்லக்கூடிய ஞானத்தையே ஆற்றல் அந்த மக்களுக்கு கொடுத்தான் முந்தைய முன்னோர்களுக்கு. இந்த நட்சத்திரத்தை பார்த்து அவங்க சொல்லுவாங்க இது இப்படி பாரு. இப்ப கூட இன்னும் கூட சில ஊர்களை பார்க்கும் பொழுது சில மக்கள் வானத்தை பார்த்துட்டு நேரம் சொல்லுவாங்க இல்லையா. அது கூட இன்னும் மக்கள் வாழ்ந்து கொண்டுருக்காங்க. நல்ல ஆற்றல் வானத்தை பார்த்து நேரம் சொல்லுவாங்க. நமக்கு அப்பெல்லாம் சொல்ல முடியுமா? வாட்சியிலன்னா அவ்வளவுதான், நமக்கு நேரம் சொல்ல முடியாது. பலஸ்தீன் பைத்துல் மக்தஸ்ல கூட இப்போ ஒரு கடிகாரம் இருக்கா. அந்த கடிகாரம் சரியான, அது நம்ம இது போன்ற கடிகாரம் அல்ல, டிஜிட்டல் இது மாதிரி கடிகாரம் இல்லையா. அது ஒரு இயற்கையா அது படிக்கப்பட்டதா. அந்த வானத்துடைய அந்த இது சூரியனுடைய இது பட்டோன்னு அதை கரெக்டா நேரத்தை காட்டும். இன்னும் சில மக்கள் இருக்க செய்யறாங்க, நேரத்தை சொல்லக்கூடிய மக்கள் வாட்ச் பார்க்காம எதையும் நேரத்தை பார்க்காம மேல பார்ப்பாங்க, இப்ப இந்த டைமு. அதே போல அல்லாஹ் சில மக்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்குறானா. சில மக்கள் அரபியர்கள், முந்தைய அரபியர்களுக்கு அல்லாஹ் இந்த பாலைவனத்துல நடந்து போகும் பொழுது அவங்க இந்த மண்ணை எடுத்து இது மோந்து பார்ப்பாங்க. மோந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிருமா, இந்த வழியாக இந்த கூட்டம் போயிருக்கு, இந்த இடத்துல நம்ம தங்கலாமா, இரவு நேரத்தில் தங்கலாமா. அந்த மோந்து பார்த்து சொல்லுவாங்க, இந்த இடத்துல நம்ம தங்கக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல இந்த இடங்கள்ல சில விஷ ஜந்துக்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுத்துக்கிறானா அந்த மக்களுக்கு, அரபிய மக்களுக்கு. அதை எடுத்து மோந்து சொல்லுவாங்களா, இல்லை இங்க நம்ம தங்க வேணாம், ஏன்னா இரவு நேரங்களில் விஷ ஜந்துக்கள் அதிகமாக உலா வருகிறது, நம்ம தங்க நமக்கு அது பெரிய ஆபத்துன்னு நினைச்சவங்க வேற இடங்களை செஞ்சுக்கலாம். இப்படியாக நினைச்சுன்னா மக்களுக்கு சில வசதிகளும் சில சக்திகள் எல்லாம் கொடுத்திருக்கின்றான். அதே போன்று இந்த மக்கள் இந்த கடல்ல போகக்கூடிய அந்த இரவு நேரங்களில் கடல்ல போகக்கூடிய மக்களுக்கு அந்த நட்சத்திரங்களை பார்த்து நிச்சயமா அல்லா தஆலா அந்த சக்தியை கொடுத்திருக்கின்றான். ஆகவே இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நினைச்சா 3 விஷயங்களை அல்லா தஆலா படைத்திருக்கின்றான். ஒன்று வானத்தை அலங்கரிக்க, இரண்டாவது ஷைத்தான்களை தூக்கி அடிப்பதற்காக வேண்டி, மூன்றாவது இது போன்ற கடல் பயணம் செய்யும் பொழுது அந்த உள்ள நாணம் கொடுக்கப்பட்ட மக்கள் நினைச்சாங்க இதை பார்த்து அழகாக சொல்லுவாங்களா. அவே ஃபஸ்தஃப்திஹிம் அஹும் அஷத்து ஹலக்னா அம்மன் ஹலக்னா. ஆகவே படைப்பால் அவர்கள் வலியவர்களா அல்லது நாம் படைத்திருப்பவைகளா? அல்லாஹ் கேட்கிறான், நீங்க படைப்பார் அவர்கள் வலிமை உள்ளவர்களா இந்த ஷைத்தான்கள், அல்லது நாமா? வானம் பூமி போன்றவையா இன்று நிராகரிப்போடும் நபியை நீர் கேட்பீராக. நிச்சயமா நாம் அவர்களை பிசுபிசுப்பான களிமண்ணால் தான் படைத்திருக்கின்றோம். அல்லாஹ் மனிதனை களிமண்ணால படைத்திருக்கின்றான். அல்லாஹ் ஒவ்வொருத்துக்கும் ஒரு நேரம் வச்சிருப்பான். அந்த நேரம் வரைக்கும் அந்த அவர்களுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்பான் இல்லையா. யாரா இருந்தாலும் அந்த நேரம் முடிஞ்சுன்னா அல்லாஹ் உடனே தூக்கிடும். நமக்கு ஒரு நேரம் எல்லாம் கொடுக்க போறோம்னா அந்த நேரம் வரைக்கும் நம்ம கிட்ட அல்லாஹ் சில வேலையை வாங்கி கொண்டே இருப்பான். இப்போ அந்த வேலைகள் முடிவடைந்து விட்டதோ நிச்சயமா உடனே அல்லாஹ் நிச்சயமா அவங்களுக்கு தூக்கிடுவான். சில நட்சத்திரங்கள் அல்லாஹ் எதுவுமே அல்லாஹ் வீணாக்க படைக்கல. வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுமே ஒரு நோக்கத்துக்கு அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த நோக்கம் இருக்க வரைக்கும் அந்த நட்சத்திரம் இருக்குமா. அதே போல மனிதர்கள் தான் எல்லாத்தையும் அல்லாஹ் நினைச்சுன்னா ஒரு நோக்கத்துடன் படைச்சிருக்கின்றான். அந்த நோக்கம் முடியும் பொழுது அவர்கள் எல்லாம் எடுத்துருவாங்க. இதாஜா நஸ்ருல்லாஹ் சூரா இறங்கிய பொழுது சஹாபாக்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா கூட்டம் வராய்த்தன்னா செய்து குய்வன் ஃபீ தீனில் அஃப்வாஜா, மக்கள் கூட்டமாக தாரை தாரையாக இஸ்லாம் நுழைவாங்க என்று ஆயத் சூரா இறங்கிய பொழுது சஹாபாக்கள் சந்தோஷம். அபூபக்கருக்கு தான் அதனுடைய விளக்கம், அதனுடைய தாக்கம் புரிஞ்சது. அபூபக்கர் அவருக்கு அழுதுட்டாங்க. சஹாபாக்கள் என்ன இவர் அழுவுறீங்க, ஏன் அழுவுறீங்க, சந்தோஷமான விஷயமாச்சே.
என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் சொன்னாங்க, அழைக்கக்கூடிய அழைப்பாருடைய அந்த அழைப்பு படி வேலை முடிஞ்சிச்சு அவருக்கு. ரசூல்லா அழைக்கக்கூடிய வந்தாங்க மக்களை, அந்த அழைப்பாருடைய வேலை முடிஞ்சு, ரசூல்லா நம்ம வீட்டு பிரிய போறாங்க என்று சொன்னாங்க. அழைக்கக்கூடிய அழைப்பாளருடைய அழைப்பு பணி வேலை முடிஞ்சு விட்டது என்று சொன்ன உடனே இதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, ரசூல்லாவை நம்ம விட்டு பிரிய போறாங்க. அதன் பிறகு இந்த சூறா இறங்கி 81ஆம் நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அவே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இந்த வானங்களில் படைத்திருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களும், எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு நோக்கத்துடன் படைத்திருக்கின்றான். அந்த நோக்கம் நிறைவேறிய பிறகு, அந்த நோக்கம் முடிஞ்சுன்னா அல்லாஹ் என்ன செய்வான், ஆட்டோமேட்டிக்கா தூக்கி. அவை இது போன்ற நட்சத்திரங்களும் அல்லாஹ் எந்த நட்சத்திரமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ் வீணாக படைக்கலைன்னு நல்லா சொல்லலாம். எல்லாமே ஒரு நோக்கம் இருக்கும். மா கலக்ன ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா இல்லா பில் ஹக். ஒரு நோக்கத்துடன் அல்லாஹ் படைச்சிருக்கின்றான். அந்த நோக்கம் இருக்கும் வரைக்கும் அது இருக்கும். அது நோக்கம் முடிஞ்சுன்னா முடிஞ்சிடும். ஆகவே அல்லாஹ் தஆலா இத்துடன் நடிகை தஃப்சீரா முடிச்சு கொண்டேன். சூரா சாஃபாத் பிற நபிமார்களுடைய சம்பவங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி நினைச்சனா இந்த சூறாவை முடிக்கின்றான். ஆகவே அல்லாஹ் தஆலா எதை நம்ம கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்குவானாக. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நோக்கத்தை, நாம் படைத்த நோக்கத்தை நாம் அறிந்து அல்லாஹ் திரும்புவோமாக. அல்லாஹ் பக்கம் அதிகமாக நாம் இந்த 10 நாட்கள் இருக்கக்கூடிய கடைசி மிஞ்சிய 9-10 நாட்கள்ல முடிந்த அளவு அதிகமாக நன்மை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். இந்த ஒற்றை இரவிலே நாம் அதிகமாக நமக்கு தேவையான அனைத்து துவாக்களையும், அதே போல் நம்ம துவா செய்யும் பொழுது பலஸ்தீன் நாட்டு மக்களுக்கான துவாயை கையேந்துவோமாக. அந்த நாட்டு மக்களுக்காக அவர்கள் இன்றும் பசியிலே மற்ற எல்லா விஷயங்களிலுமே அவர்கள் இன்னும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த மக்கள் நோன்பு அவங்க எப்படி இருக்கிறாங்க அல்லதான் அறிவோம். நோன்பு எப்படி பிடிக்கிறாங்க, நோன்பு எப்படி திறக்கிறாங்க. நாம இன்று எவ்வளவு சந்தோஷமா நோன்பு திறந்தோம். இன்னைக்கு இஃப்தார் நிகழ்ச்சியின்றி எவ்வளவு சந்தோஷமா நோன்பு திறந்தோம். அந்த சந்தோஷம் அந்த மக்கள் மத்தியில் இருக்குதா, இருந்துச்சா? அவங்க நோன்பு இப்படியே திறக்கிறாங்களா? நம்ம என்னைக்காவது சிந்திச்சுக்கிறோம். அந்த மக்களுக்கான நம்முடைய ஒவ்வொரு துவாக்களையும் கண்டிப்பா நீங்க துவா செய்யுங்க. அல்லாஹ் எதை கேட்டுமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்குவானாக. தஃப்சீருடைய கடைசி நாளின் தஃப்சீர் இதோட முடிகிறது என்னுடைய நாட்கள். இதுல ஏதாவது தவறு இருந்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக. நான் ஏதாவது தவறுதலாக சொல்லிவிட்டான் என்றால் அல்லாஹ் அதை திரித்துக் கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு அளிப்பானாக. ஆமீன். அதே போன்று இந்த நிர்வாகத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹ் அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க தஃப்சீர் செய்வதற்காண்டி. எனக்கு முடிந்த சில விஷயங்களை சொல்வதற்காக வேண்டி தஃப்சீர் சொல்ல முடியாது. சில விஷயங்களை உங்க மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டேன். அதுல ஏதாவது தவறு இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பானாக. நன்மை இருந்தால் இந்த நன்மை அல்லாஹ் அனைவருக்கும் எழுதுவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தாவானஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وذكر فإن الذكرى تنفع المؤمنين.